வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனா சிறியர். இதோட நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு 10th தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண் 100. ஸோ வரக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தமிழ் அரசு பொதுத் தேர்வுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா ஆகட்டும் சிறுவினா ஆகட்டும் எல்லாமே நல்லா எழுதி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கேட்பாங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய நமக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் வேணும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கி 21வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கும். 4x2 8. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைக, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக, ஜெயகாந்தனின் திரைப்பட படைப்புகளில் எவையேனும் 2 எழுதுக, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக, விடல் என முடியும் திருக்குறளை எழுது. அடுத்து வந்து கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட், அதே மாதிரி ஃபோக் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே புறத்திணைகளின் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக, அதே மாதிரி மயங்கிய பகுப்பத உறுப்பிலக்கணம், வெண்பாவின் ஓசையினையும் ஆசிரியப்பாவின் ஓசையினையும் எழுதுக, அது கீழே சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக, மேகலை தேன் பூ விண் மலை மணி. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2x3 6. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டு தருக, தலையினை கொடுத்தாயினும் தலைநகரை காப்போம் இருஞ்சிட்டி பொருள் விளக்குக. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே மயூர் பக்க கடைத்தீர்வையும் மக்கள் ஊரில் உள்ள கடைத்தீர்வையும் ஒப்பிட்டு 3 தொடர்களை எழுதுக. அடுத்து அடிப்பிரலாமல் எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. அதே மாதிரி காலக்கணிதம் கவிதையில் புதைந்துள்ள நயங்கள் கேட்டிருக்காங்க. 5x5 25. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு காலத்தில் உங்கள் நேரத்தை எவ்வாறு பயனுற கழித்தீர்கள் என்பதை நண்பனுக்கு விவரித்து கடிதம் எழுதுக. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுடன் பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படம் உணர்த்தும் கருத்தை கவினுரை எழுதுக. இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3x8 24 சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு சான்று தந்து விளக்குக. தமிழ் சொல்லின் வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. அடுத்த ராமானுஜன் நாடகத்தில் வெளிப்படும் மனித நேயத்தை விவரிக்கவும், அன்னமாயா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கு உள்ள பொருந்தப்பாட்டினை கோபால் பரத்து மக்கள் கதையினை கொண்டு விவரிக்க. அதே மாதிரி குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. முன்னுரை உளவு தொழில், உழவர் உளவு தொழிலின் இன்றியமையாமை, உழவர் மதித்தல், அதே மாதிரி சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாமினேஷன் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கான மார்ச் ஏப்ரல் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.